இங்கே பல ஆண்டுகளாக இருக்கின்றன. 100 ஆண்டுக்கு மேற்பட்டு புனித அந்தோனியார் திவ்யனுக்கு மீது ஆழ்ந்த நம்பிக்கை விசுவாசம் வைத்திருந்தவர். எனவே இந்த பவனியின் சமயத்திலே இந்த வட்டாரத்தில் புனித அந்தோனியார் சிற்றாலயம் இருக்கையில் அவர் எவ்வாறு திவ்யனற்கரில் நம்பிக்கை வைத்து ஆண்டவர் இயேசுவை அன்பு செய்து நற்பணியாற்றி அவரது ஆண்டவர் இயேசுவின் வார்த்தைகளை அனைத்து மக்களுக்கும் எடுத்துரைத்து ஆயிரக்கணக்கான மக்கள் மனம் திருந்தி இயேசுவை பின்பற்றினார்கள். ஆகவே மாபெரும் போதகராக விளங்கினார் புனித அந்தோனியார். அதே சமயத்தில் மாபெரும் போதகராக விளங்குவதற்காக வேண்டிய பின்னணி என்ன என்று பார்க்கையில் அவருக்கு இருந்த ஆழ்ந்த திவ்யனற்கரில் நம்பிக்கையும் விசுவாசமும் சொல்லப்படுகிறது. இரவெல்லாம் அவர் ஜெபிப்பாராம், பகலெல்லாம் போதிப்பாராம். ஆகவே அத்தகைய ஒரு பணிவாழ்வின் அல்லது அவருடைய அந்த போதனையானது மக்களுடைய மனதை மாற்றியது என்றால் அவருக்கு இருந்த ஆழ்ந்த நம்பிக்கை திவ்ய நற்கருணையில். எனவே இத்தருணத்தில் நாம் அனைவரும் ஆண்டவர் இயேசுவை பக்தி உருக்கத்துடன் அவரை வழிபட்டு அவரை இங்கே பவனியாக எடுத்து வந்திருப்பது மாத்திரமல்ல, மாறாக இந்த புனிதருக்கு இருந்த அந்த ஆழ்ந்த நம்பிக்கை விசுவாசம் திவ்ய நற்கருணையில் அவருக்கு இருந்த அந்த ஒரு ஆழ்ந்த அன்பு நம்மையும் பற்றியற வேண்டும். எனவே இந்த சமயத்தில் நாம் இங்கே இந்த பகுதியில் வாழும் மக்கள் அனைவருக்கும் ஆண்டவர் நல்ல உடல் சுகத்தையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சி ஒற்றுமையும் தர வேண்டும் என்றும், எல்லா மக்களும் கிறிஸ்துவர் மாத்திரமல்ல அனைத்து மக்களையும் ஆண்டவர் இயேசு விசேஷமாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், அனைத்து மக்களும் ஒற்றுமையோடு மகிழ்ச்சியோடு அன்போடு வாழ்ந்தால் நிச்சயமாக இந்த உலகம் மாறும். ஆகவே இந்த சமயத்தில் இங்கே வட்டார வாசிகள் அனைவருக்காக வேண்டுவோம். இங்கே இருக்கின்ற அன்பியங்கள், இந்த பகுதியில் வாழும் நம்முடைய மக்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவினுடைய நிறைவான ஆசிரை அவர்கள் பெற வேண்டும் என்று இப்பொழுது நாம் பக்தி உருக்கத்துடன் வேண்டுவோம். எங்கள் அன்பான பிரமதந்தி, உடைய உன்னதமான கரங்களிலே இந்த பவனியிலே பங்கெடுத்திருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய இறை சன்னிதானத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிற அந்த வேளையிலே, உங்களை உற்று நோக்குகிற அந்த வேளையிலே நீர் இறங்கி எங்களுக்காக உங்களுடைய இறை இரக்கத்தை பொழிந்தள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மோடு இந்த வீதிகளிலே வந்து கொண்டிருக்கிற இந்த பயணத்திலே உம்மை காண்கிற கண்களுக்கு நீ கருணையுள்ளவராகவும், உம்மை ஏறெடுக்கிற ஒவ்வொருவருக்கும் நீ இறங்கி வருபவராகவும், உம்மை தேடி வந்த ஒவ்வொருவருக்கும் உம்முடைய ஆறுதலை கொடுத்துள்ளும்படியாகவும், இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களுடைய மனங்களில் இருக்கிற ஒவ்வொரு தேவைகளுக்காகவும் ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்காகவும் உம்மை அடியேந்து வருகிறோம். ஆண்டவரே, உம்முடைய இறை சன்னிதானத்திலே எங்களையே தாழ்பணிந்து எங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரீர் எங்கள் மீது இறங்கி எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக, உம்முடைய இறை வல்லமையால் எங்களை ஆட்கொள்ளும்படியாக, உம்முடைய வழக்கரத்தால் எங்களை வழிநடத்தும்படியாக, நல்லாயனாக இருந்து எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக எங்களையே முழுவதுமாக ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, மாண்புய இவ்வருள் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறை
தடையை நீக்க விண்ணாசத்தின் உதவி பெருக உயரி உவருள்ளனு மனத்தை அவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்த்தும் மீட்பின் பெருமை மகிமையோடு வழிமை வாழ்த்து யாவும் ஆக இருவாரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. வாணி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே, ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடுவடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இயேசுவிலே இந்த அருமையான ஏற்பாட்டிற்கு காரணமாக இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய பாராட்டுதல் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து இதை ஆண்டவர் உங்கள் அனைவருக்கும் விசேஷமாக இந்த வட்டாரத்திற்குள்ள தலைவர்கள் மற்றும் குழுவினர்கள் அனைவருக்கும் இதை ஆண்டுடைய நிறைவான ஆசீர் இன்று உங்களுக்கு இருப்பனவாக இன்று நாங்கள் ஜெபிக்கின்றோம்.